உடல் தான். அதனால்தான் கம்பன் ஒரு சொல்லு போடுறான், உயிரை போட்டு விட்டு உடலை கொண்டு போய் விட்டான், உணர்வு இறந்த கூற்றினாரு. யமனுக்கு சரியான உணர்வு இல்லை, அதனாலதான் இப்படி பண்ணிட்டான். அபூர்வமான கம்பன் பாட்டு. உலகை மலி சம்பரனை தயிர் உடைக்கும் மத்தன்ன உலகை மலி சம்பரனை தடிந்த அந்நாள். நல்ல கட்டியான பால்ல உறவிட்டு வச்சுட்டா அந்த மத்தை உடைச்ச மாதிரி தயிர் உடைக்கும் மத்தன்ன உலகை மலி சம்பரனை தடிந்த அந்நாள். தயிர் கட்டியா இருந்தா உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பலத்தை எல்லாம் தோள் மேல சேர்த்துக்கிட்டு உடைக்க வேண்டியதில்லை. மத்த வச்ச உடனே தயிர் உடைஞ்சு போயிடும். மென்மையா வச்சாலே, ஒரு குழந்தை வச்சாலே தயிர் உடைஞ்சு போயிடும். இந்த சம்பரன் உலகை எப்படி தடிந்தானாம், சிரமப்பட்டு இல்ல, தயிரை மத்த வச்சு கடைஞ்ச மாதிரி உலகத்தை அவ்வளவு எளிமையாக துவம்சம் பண்ணானா. அப்படிப்பட்டவனை அழித்த தசரதன் தயிருடைக்கும் மத்தன்ன உலகை மலி சம்பரனை தடிந்த நாள். அயிர்கிடக்கும் கடல் வலயத்தார் அறிய நீ உடல் நான் ஆவி என்று செயற்கிடத்தல் திறம்பாத திருமணத்தாய் செப்பினாய் என்று உயிர் கிடக்க உடலை விசும்பு ஏற்றினாரே அந்த உணர்வு இறந்த கூற்றினாரே என்று அழுதான் ஜடாயு. தசரதனுக்காக ஜடாயுவும் ராம லக்ஷ்மணர்களும் மீண்டும் கண்ணீர் ஊத்தார்கள். ஜடாயு சொன்னா, இந்த காட்டுக்கு ஏன் இந்த பெண்மகளோடு இந்த காட்டுக்கு வருகை தந்திருக்கிறீர்களே, காரணம் என்ன என்கிறான் ஜடாயு. கதையெல்லாம் சொன்னார்கள். இந்த கதையெல்லாம் கேட்டு ஜடாயு சொன்னா, தகப்பன் சொல்லை காப்பாற்றுவதற்காக எல்லா சுகங்களையும் துறந்து கானகம் வந்திருக்கிறாய், ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். ஒரு பெண்மகவோடு வந்திருக்கிறீர்கள், ஒரு மடங்குக்கு 4 மடங்கு கவனமாயிருக்கு. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஜடாயு சொன்ன அறிவுரை, இந்த காட்டில் என்னால் முடிந்த வரையிலேயும் இங்குதான் சிறகு விரித்துக் கொண்டிருப்பேன், உங்களை நான் காப்பேன் என்றான் ஜடாயு. இந்த ஜடாயு என்கிற கழுகரசனை சந்தித்த பிறகுதான் ராமர் லக்ஷ்மணர் சீதை கோதாவரி ஆத்தங்கரையில இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து சென்று, ஆகா நம் தகப்பனுடைய பெருமையும் அருளும் எங்கெல்லாம் விரிந்திருக்கிறது என்று எண்ணி பார்த்தான் ராமன். ஒரு கழுகு கூட நம் பேரரசரின் பெருமையை பேசும்படியாக நம் தந்தையின் அருள் எங்கெல்லாம் விரிந்திருக்கிறது என்று பார்த்தான். அந்த கோதாவரி நதி தீரத்துல வந்து அந்த பஞ்சவடி என்று சொல்லப்படுகிற இடத்துல வந்து சேர்ந்து, அந்த பஞ்சவடியிலே ஒரு பர்ணசாலையை அமைத்து கொண்டு அந்த பர்ணசாலையில வசிக்க தொடங்கினார்கள். இந்த ஆரண்யத்துல வந்து பஞ்சவடிக்குள்ள உட்கார்ந்த பிறகுதான், அந்த பஞ்சவடிக்கு அருகில தான் இருக்கிறது ஜனஸ்தான காடு என்று ஒரு காடு. இந்த ஜனஸ்தான காட்டுக்குள்ள கடுமையான விஷம் உள்ள ஒரு கருநாகம், வான்மீகி சொல்றான், கடுமையான விஷம் உள்ள ஒரு கருநாகம் இந்த பஞ்சவடியில எப்பொழுது வந்து இந்த அவதார நாயகன் தங்குவான், அவனுக்கு என்ன இடைஞ்சலை உண்டாக்கலாம் என்று ஜனஸ்தான காட்டுல ஒரு கருநாகம் காத்து கிடக்குதுன்னு எழுதினான் வான்மீகி மகரிஷி. ஜனஸ்தான காட்டுக்குள்ள யார்? பஞ்சவடியிலே ராமர் இருக்கிறார். அழகே சொரூபமான சைத்தன்ய ரூபத்தோடு ராமபிரான், குணசௌந்தரியத்தோடு ரூபலாவண்யமும் உடையவனாக இருக்கிற ராமபிரான், பார்த்த மாத்திரத்தில் கண்ட கண்களை எல்லாம் அருளாலும் அழகாலும் பரவசப்படுத்துகிற சூரியனை போல் இலங்குகிற ராமபிரான், பக்கத்துல கைங்கரிய பானுவா இருக்கிற லக்ஷ்மணர், சீதா தேவியார் பக்கத்துல பஞ்சவடிக்கு அருகில ஒரு கொடியில போய் மலர் பறித்து கொண்டிருந்தார்கள். அழகா 5 மரம் ஒன்னா சேர்ந்திருக்கதான பஞ்சவடி, 5 மரம் ஒன்னா சேர்ந்திருக்க, 5 மரத்தின் கிளைகளும் ஒன்னா பின்னி பிணைந்து இருக்கிறது. அங்குதான் பர்ணசாலை. சுற்றிலும் அடர்ந்த காடு. ஜனஸ்தான காட்டுக்குள்ள இது வரைக்கும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த கருநாகம் புறப்பட்டு பஞ்சவடியை தேடி வருது. கருநாகம் யார்? கம்பன் அறிமுகம் செய்தான். வான்மீகி கருநாகம் சொல்லிட்டா, கம்பன் அறிமுகம் செய்கிறான் பாருங்கள். ஜனஸ்தான காட்டிலிருந்து வந்தது யார்? நீலமா மணி நிற நிருதர் வேந்தனை மூலநாசம் பெற முடிக்கும் மொயம்பினாள், மேலே நாள் உயிரோடும் பிறந்து தான் விழை காலம் ஓர்ந்து உடன் உரை கடிய நோயனாள் என்றார். கடிய நோய். எல்லாரும் பறக்கும் போது நல்லாதான் நோய் நொடி இல்லாம வருவோம். நல்ல சுத்த தேகத்தோடு தான் பகவான் நம்ம அனுப்புகிறார், நல்லா தான் வருவோம். ஒரு 15-20 வயசா இருக்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றா, கல்ல சாப்பிட்டா கூட செமிச்சு போகுமேடா, இப்ப சாப்பிட மாட்டேங்க. இப்படி எல்லாம் சௌக்கியமா தான் இருப்போம். அப்புறம் கொஞ்சம் வயசு போக போகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா சௌக்கியம் குறையும். ஒரு 50 வயசுக்காரர் சொல்றாரு, முந்தா நாள் சாப்பிட்ட பூரி இங்கேயே இருக்குங்கன்னார்.
முந்தா நாள் சாப்பிட்ட பூரி இங்கே இருந்தா உடல் நலம் சௌக்கியம் குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்புறம் ஒவ்வொரு நோயா மனிதர்களுக்கு வரும். நோய் இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஏன் யமன் பழியேற்க மாட்டான்னு இருக்குல்ல, ஏதாவது ஒரு நோயை கொடுப்பா, அந்த நோயை காரணமாக வச்சே போய் சேரணும். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு ஷார்ட் டேர்ம் விசிட் வெளிநாட்டுக்கு போனோம்னா ரிட்டர்ன் டிக்கெட்டோட தானே போகிறோம். நேராக போவோம், திரும்ப ரிட்டனையும் கையில் கொடுத்துருவாங்க. அதை வாங்கிட்டு தான் போவோம். 15 நாள் விசா காலியானோடனே டூரிஸ்ட் விசாவில் போனால் திரும்பி டக்குன்னு வரணும், அப்புறம் அங்கே இருக்க முடியாது. அது மாதிரி தான் மேலேருந்து நம்மளை அனுப்புகிற பிரம்மா நமக்கு எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் அனுப்பியிருக்காரு. எல்லாம் இருக்குது, நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டோடு தான் வந்திருக்கோம். ஒரு வழி பாதை டிக்கெட்டே கிடையாது, எல்லாம் ரிட்டர்ன் டிக்கெட்டோட சேர்த்து தான் வந்திருக்கோம். நம்ம விசா இன்னும் உயிர் இருக்குது நம்ம விசாவுக்கு, அதனால உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம விசா என்னைக்கு காலாவதி ஆச்சோ அடுத்த நிமிஷம் எங்கேயும் இமிகிரேஷன் ஆஃபீஸில் போய் எக்ஸ்டென்ஷனாக அதாவது ஒன்றும் கிடையாது. ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லாத விசானா இதுதான். முடிஞ்சுதான் விசா காலியா உடனே அடுத்தாப்புல எங்கேருந்து வந்தோமோ போயிடும். அதான் இது நாங்கள் எங்கேருந்து வந்தோம்? ஃப்ரம் ட்ரெயிலிங் கிளவுட்ஸ் ஆஃப் க்ளோரி டு வி கம். நாங்கள் ஃப்ரம் காட் ஹூ இஸ் அவர் ஹோம். எங்கேருந்து வந்தோம்? இறைவனிடத்துலேருந்து வந்தோம். பழையபடி எங்கே போனோம்? அவனிடத்துல போகணும், அவனிடத்துலேயே போய் சேரணும். அங்கிருந்து வந்தோம், அங்கே போய் சங்கமமாகணும். அதனால இங்கே வந்த இடத்துல நாம் எந்த ஒரு பிரயத்தனத்தின் மூலமாகவும் நம்முடைய விசாவை நீட்டிப்பதற்கு வழியே கிடையாது. யாரா இருந்தாலும் அதுல கன்சிடரேஷனோ சலுகையோ ஒன்றும் இல்லை. அந்த ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கு பாருங்க, அங்கிருந்து படைச்சு நம்மளை அனுப்பும் போது நாம திரும்பி போறதுக்கு உண்டான ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கே, அதுதான் நம்மை அறியாமலேயே நம் உடம்புக்குள் பிரம்மா புகுத்தி வைத்திருக்கிற நோய். அதான் ரிட்டர்ன் டிக்கெட். அது இள வயதா இருக்கும்போது ஒன்றும் பண்ணாது. கொஞ்ச நாள் வயது ஆக ஆக நமக்கு வச்ச ரிட்டர்ன் டிக்கெட்டோட தன்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். எக்கனாமி டிக்கெட்டா, என்ன மாதிரி டிக்கெட், ஃபர்ஸ்ட் கிளாஸா இல்லை செகண்ட் ஏசியா, ஃபர்ஸ்ட் ஏசியா, 2 டயரா, 3 டயரா, இல்லை ரிசர்வேஷன் இல்லாத கம்பார்ட்மெண்ட்டா, இது எல்லாம் கொஞ்சம் உடம்பு படுத்த ஆரம்பிச்சோன்னா நமக்கு எல்லாம் தெரியும். அது வரைக்கும் தெரியாது என்ன டிக்கெட்னு தெரிஞ்சு போயிடும். அப்புறம் மனசுக்குள்ள அச்சம் பயம் எல்லாம். கடைசியில என்ன நோயை படைக்கும் போது நமக்கு உள்ள வச்சு அனுப்பினானோ அதையே காரணமா வச்சு நாம திரும்பி போனோம். அதான் கணக்கு. அதனாலதான் என்ன எழுதிட்டாங்க, சில விஷயங்களை மனுஷனா தேர்ந்தெடுத்தெல்லாம் ஒன்னும் அனுபவிக்க முடியாது. நமக்கு வார நோய் நொடிகள் ஏற்கனவே தீர்மானமானவை, அதை ஒன்னும் நாம தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஒருவன் வாழ்க்கை செய்வதற்கென்று அவனுக்கு கிடைக்கிற துணை அவன் தேர்ந்தெடுக்கிறது இல்லை, அது பகவானா தீர்மானம் பண்ணது. ஒருத்தன் அனுபவிக்க வேண்டிய செல்வம் இறைவன் தீர்மானம் பண்றது. ஓடி ஓடி உழைத்தாலும் இவ்வளவுதான் என்று இறைவன் எழுதிவிட்டான் என்றால் ஒரு இம்மி கூட அதுக்கு மேல மனுஷனால் அனுபவிக்க முடியாது. அத மாதிரி ஒருவனுடைய வித்தை அதுவும் இறைவனுடைய கருணையினால் கிடைக்கக்கூடியதை தவிர தீர்மானம் பண்ணப்பட்ட விஷயம் அல்ல. இதை எவ்வளவு காலங்காலமா நமக்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள், தெளிவா சொல்லியிருக்கிறார். அந்த நோயை உள்ள வச்சுதான் நம்ம பூமியை அனுப்புறார் பிரம்மா. அவர் ஆளுக்கு குறைஞ்சது ஒரு நோயாவது கண்டிப்பா வச்சுதான் அனுப்புவார், வைக்காம இருக்க மாட்டார். அப்படியே ரொம்ப கொஞ்சம் கோபமா இருந்தாருன்னா, அவசரமா இருந்தாருன்னா ஒரே ஆளுக்கே 2-3 வச்சு அனுப்பிட்டுவார். அப்புறம் இங்க வந்த பிறகு டாக்டர் கேட்கிறாரு, என்ன செய்யுதுன்னா, என்ன சார் செய்யறது, காலும் வலிக்குது, தலையும் வலிக்குது, நெஞ்சு வலியாகவும் இருக்குது, முதுகும் வலிக்குது, காரம் சாப்பிட்டாலும் சேர மாட்டேங்குது, அல்சரும் இருக்கிற மாதிரி இருக்கு, டயபெட்டிக்காகவும் இருக்கிறேன், ப்ரெஷரும் இருக்குன்னா. பிரம்மா அவுட் ஆஃப் மூட்ஸா இருந்திருக்காரு. ஒரு 5-6 எடுத்து ஒரே ஆளுக்கு வச்சு போயிட்டு வாடான்னு. கண்டிப்பா இது இல்லாம பூமிக்கு வருகிறவர்கள் இல்லை. ஆனால் ராமாயணத்தை எழுதினாங்க, ஒரே ஒருவன், பிரம்மாவால படைக்கப்பட்டு பூமிக்கு வந்த ஒரே ஒருவன், அவன் யார்? பிரம்மா. பிரம்மாவோட புள்ள புலஸ்திய பிரஜாபதி, புலஸ்திய பிரஜாபதியோட புள்ள விச்சிரவசு, விச்சிரவசுவோட புள்ள ராவணன். பிரம்மா கையிலிருந்து படைக்கப்பட்டு பூமிக்கு வந்தவன். அவன் உடம்புல என்ன நோயை வைக்கலான்னு பிரம்மாவும் நினைக்கிறாரா, அந்த உடம்புக்குள்ள கேசாதி பாதமா ஒரு நோயும் ஒட்ட மாட்டேங்குதான். 4444 விதமான நோய் நாங்க பாருங்க, அதுல ஒரு நோய் கூட ஒட்ட மாட்டேங்குது அவனுக்கு. இவனை எப்படி நோயை வச்சு இவனை பூமிக்கு அனுப்புறது? அனுப்பல. நோய் இல்லாம பூமிக்கு வந்தவன், நோய் கிடையாது, நோயே கிடையாது. அதனாலதான் 33 கோடி வாழ்நாளோட வந்துட்டான், நோய் இல்லாமல் வந்தவன். அவனை பத்தி விமர்சனம் பண்ணும் போது எழுதினாங்க, மனுஷ உடம்புல இருந்து உயிர் போயிட்டா அதை திருப்பி கொண்டாந்து சேர்க்கிற 96 விதமான சஞ்சீவினிகள் இருந்துதான் பழைய காலத்துல. அந்த 96 சஞ்சீவினிகளையும் அரைத்து எடுத்து செய்த மருந்து மேனி ராவணன் மேனி. அதனாலதானே யானை போய் குத்துனா யானைக்கு தான் வலிக்கும், அவனுக்கு வலிக்காது. இப்படி மேனியோடு வந்தவன், உடம்புக்குள்ள நோய் இல்லை. அப்ப இவனுக்கு ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் வேணும்ல. நோயே இல்லாம வந்துட்டான், எப்படி திரும்பி போவான்? இவனை திரும்பி அழைக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பிரம்மா பார்த்தாராம்.
பார்த்த உடனே இவனை திருப்பி கூட்டிட்டு வாரதுக்காக ஒரு பெண்ணை படைச்சாராம். அவளுக்கு ஒரு பிரம்ம ராட்சச சொரூபத்தை கொடுத்தார். அவன் நகங்களை எல்லாம் முறை மாதிரி வச்சு, அவ தோளை எல்லாம் மலை மாதிரி வச்சு, செக்கச்செவேர்னு செவந்த கூந்தல் நீளமா, அவ முன்னால போனான்னா செம்பராகம்பட செறிந்த கூந்தல் பின்னால போகுமா. இப்படி பார்க்கறதுக்கு பயங்கரமான கோர சொரூபத்தோட ஒரு பெண்ணை படைச்சு இந்த ராவணனுக்கு உள்ள வைக்க வேண்டிய நோயை ஒரு பெண் வடிவமாக்கி அவனுக்கு தங்கச்சா போய் போற சரியான நேரத்தில் அவன் மனசை கெடுத்து நீனே அவனுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டா இருந்து அவன் குலத்தை எல்லாம் அழிச்சு அவனை பழையபடி இங்க தள்ளி விடுன்னு பிரம்மா அனுப்பிட்டாரான். இது கம்பன் கொடுத்த சூர்பனகைக்கு கம்பன் கொடுத்த அறிமுகம். நீலமா மணிநிற நிருதர் வேந்தனை மூலநாசம் பெற முடிக்கும் மொயம்பினாள், மேலே நாள் உயிரோடும் பிறந்து தான் விழை காலம் ஓர்ந்து உடன் உரை கடிய நோயனாள் என்றார். உடம்புக்குள்ள வைக்க வேண்டிய நோயை ஒரு பெண்ணா செஞ்சு அவளுக்கு சகோதரியாக்கி பின்னால் அனுப்பிட்டான். நீ போய் அவனை வீழ்த்தி எப்படியாவது புறப்பட்ட இடத்துக்கு திருப்பி கொண்டாந்து சேரு. அவளைத்தான் வான்மீகி ஜனஸ்தான காட்டுக்குள்ள கிடந்த கரும்பாம்புன்னா இங்க கம்பன் சொல்றான், இவ ஒரு நோய், ராவணனை அழிக்க பிறந்த நோய், அரக்கர் குலத்தையே அழிக்க பிறந்த நோய்னா. பஞ்சவடியில ராமர் உட்கார்ந்து இருக்கார், வந்துட்டா சூர்பனகை வந்தா எப்படி வந்தான்னு எழுதுனா கம்பன். அடர்ந்த மரங்கள், ராமன் அந்த பஞ்சவடியில ஒரு மர நிழல்ல உட்கார்ந்துருக்கான். அவ்வளவு சைத்தன்ய சொரூபம். இந்த சூர்பனகை என்ன செஞ்சாலா, நேரா வந்து பார்க்கல, இந்த ராமனை பார்க்கணும். என்ன செய்தாள், அந்த மரங்களினுடைய அடர்ந்த இலைகள் இருக்கே, அந்த இலைகளுக்கு நடுவுல சின்ன சின்ன இடைவெளியா இருக்கு. இலைகள் 4-5 இலைகள் ஒன்னா ஒரு கிளையில இருந்தா இடையில எத்தனோண்டு இடைவெளி. அந்த இலைகள் அடர்ந்த இலைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியில் தன் 2 கண்களையும் பொருத்தி அது வழியா பார்த்தாளா ராமன். சீதை எங்கேயோ பக்கத்துல மலர் பறித்து கொண்டிருக்கிறாள். இவ கண்ணு அப்படியே இலைகளுக்கு இடையில பொருத்தி ராமனை பார்த்து அவ்வளவுதான் சூர்பனகை. இத மாதிரி ஒரு அழகிய ஆடவனை இதுவரைக்கும் சூர்பனகை பார்த்ததே இல்லை. இப்பதான் முதல்ல பார்க்கிறா. பார்த்த உடனே சூர்பனகை தான் பார்க்கறதுக்கு அவலட்சணமான உருவம். ஆனா அவ மனசுக்குள்ள இருந்த அழகுணர்ச்சி இருந்தது பாருங்கள், யாருக்கும் கிடையாது அந்த அழகுணர்ச்சி. ராமனை பார்த்துட்டு அவ நினைச்சாலாம், இந்த அருமையான திருமுகம் இவ அழகன் வாழ்முகம் பொதியவிள் தாமரை பூவை ஒப்பதோ, கதிர்மதியாம் எனில் கலைகள் தேயும் அந்த மதியனில் மதிக்குமோர் மறு உண்டாம் என்றாள். என்ன அழகான முகம், தாமரைன்னு சொல்லவா? சூர்பனகை நினைச்சால, வேண்டாம் வேண்டாம் தாமரைன்னு சொல்ல வேண்டாம். ஏன், தாமரைக்கு 2 புள்ளிதழ் இருக்கும், பூத்து ரொம்ப நாள் ஆனா சோபை போயிடும், தாமரையும் வாடி போகும். அதனால இந்த முகத்துக்கு தாமரை ஓமை இல்லை, தாமரைன்னு சொல்ல வேண்டாம். அப்ப பூர்ணச்சந்திரன் சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், பூர்ணச்சந்திரனும் பௌர்ணமி கழிஞ்சிட்டா கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிச்சிடும். இந்த திருமுகத்துக்கு ஓமையே கிடையாது. இவ்வழகன் வாழ்முகம் பொதியவள் தாமரை பூவை ஒப்பதோ, கதிர்மதியாம் எனில் கலைகள் தேயும் அந்த மதியனில் மதிக்கும் ஓர் மறு உண்டாம் என்றாள். பூர்ணச்சந்திரனா இருந்தா கூட அதுல களங்கம் உண்டு, இந்த முகத்துல அதுவும் இல்லை. இந்த முகத்துக்கு ஓமையே சொல்வதற்கு வழி இல்லை என்று ராமனுடைய திருமுக அழக பார்த்தாள். மனதில் எண்ணம் உண்டாயிற்றாம், என்ன என்றால் இவனுக்கே நாம் மனைவியாதல் வேண்டும் என்று, ராமனை அடைய வேண்டும் என்று அவளுடைய மனதில் எண்ணம் உண்டாயிற்று. மரத்துக்கு பின்னால் இருந்து பார்க்கிறா. பார்த்தா ராமரை பார்ப்பா, அப்புறம் தன்னையே பார்த்துக்குவா. ராமரை பார்ப்பா, தன்னை பார்த்துக்குவா. பார்த்த சூர்பனகை நினைச்சா, இவ்வளவு பேரழகனா இருக்கிறவன் முன்னால போய் என்னை ஏத்துக்கன்னு சொன்னா இப்படி ஒரு பிரம்மராட்சச சொரூபத்தோட நம்ம கண்ணெடுத்தாவது பார்ப்பானா? அவன் கண்ணெடுத்தாவது நம்ம பார்க்கணுமானா நம்ம உருவத்தை முதல்ல மாத்திக்குவோன்னு சொல்லி அரக்கர்கள் நினைத்த வேடம் எடுக்கிற ஆற்றல் உடையவர்கள் என்பதனால் சூர்பனகை முதலில் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டாள். மேர்மலை மாதிரி தோல், மரம் மாதிரி நகம், பிரம்மராட்சச சொரூபம், கோரமான பல்லு எல்லாத்தையும் மாத்திட்டு அவ எப்படி வந்தான்னு கம்பன் எழுதுனா. தன்னுடைய உருவத்தையே மாத்திக்கிட்டு வந்தா. பார்த்தா மயில் தோகையை விரிச்சு அசைஞ்சு அசைஞ்சு ஆடின மாதிரி, வஞ்சி கொடி அப்படியே துவண்டு விழுந்த மாதிரி, அப்படி மயிலுடைய சாயலோடு வந்து சேர்ந்தாள் என்று அவ எப்படி மென்மையா அசைஞ்சு அசைஞ்சு பாதசரம் ஒலிக்க மென்மையா அசைந்து ஆடி எப்படி வந்தாங்கிறத அவளை பார்த்தா ஒரு அரக்கமாது என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தேவலோக பெண்மணி போல தன் உருவத்தை மாற்றி கொண்டு வந்தாள். அப்படி உருவத்தை மாத்திக்கிட்டா.
அந்த உருவத்தை மாத்தினதுக்கு கம்பன் எழுதுறா, பஞ்சி ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அஞ்சொலிள மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சமென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். அவ இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை பாருங்க. அவ பிரம்மராட்சச சொரூபம், மேருமலை மாதிரி தோழு, கோர பல்லு, அப்புறமா முறை மாதிரி இந்த குழந்தைகளை பயங்காட்டுறதுக்கு அதை சொல்லுவோமே அது மாதிரி இருக்கு அவ வடிவம். அப்ப அவ்வளவு வன்மையான தோற்றமுடையவள். அவ எப்படி மென்மையா மாறி வந்தான்னு கம்பன் சொல்ற பாட்டுல இந்த பஞ்சு ஒளிர் விஞ்சு குளிர் பல்லவம் அணுங்கன், அவ அப்படி காலை எடுத்து வச்சு எப்படி வருவாளோ பாதசரம் ஒலிக்க அன்னம் மாதிரி மயில் மாதிரி வந்தான்னு சொல்றதுக்கு இந்த பாட்டுல உள்ள சந்தத்தையே அவ நடைக்கு ஏத்த மாதிரி பல்லவம் அணுங்க செஞ்சவிய கஞ்சம் நிகர் சீரடியலாகி அஞ்சொலிள மங்கையன அன்னமென மின்னும் வஞ்சமென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள். அப்படி அவ அசைஞ்சு அசைஞ்சு துவண்டு 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 வர மாதிரி எழுதியிருக்கிற பாட்டுல ஒரு சொல் கூட பாருங்கள், அத்தனையும் மெல்லின சொற்கள். பஞ்சு விஞ்சு நஞ்சு மஞ்சு எல்லாம் மெல்லின சொற்கள் பாட்டு முழுசும். அவ்வளவு வன்மையான ஒரு மாது மென்மையா மாறி வந்தாலாம். அதுக்குன்னு போட்ட கவிதையில எல்லாமே மெல்லின சொற்களா போட்டான் பாருங்க. அதுதான் கம்பன். அந்த சந்தத்துக்கு ஏத்த மாதிரி போடுகிறான் பாருங்கள். அப்படி தன்னை மாத்திக்கிட்டு அப்புறமா அந்த சூர்பனக அந்த மரத்து பின்னால இருந்து தன்னை பார்த்தாலாம். பரவாயில்ல, இப்ப நம்ம கொஞ்சம் அழகா மாறிக்கிட்டோம். ஆனாலும் போன உடனே அவன் கேட்க போறான், என்ன தெரியுமா, பெண்ணே நீ யார் அப்படின்பா. அப்ப பதில் சொல்றதுக்காக நான் வாயை திறப்பேன். உடனே அவன் கண்டுபிடிச்சிருவான், ஓகோ ராட்சச குரல், உடம்ப பார்த்தா இப்படி மயில் மாதிரி இருக்கு, ராட்சச குரல், ஒருவேளை ராட்சசியா இருப்பாளோன்னு நினைச்சிருவா. அதனால இந்த குரலையும் மாத்திடணும். குரலையும் மென்மையா குயில் மாதிரி மாத்திக்கிட்டாலாம். அப்புறம் நினைச்சா அது சரிதான், உடம்பை இப்படி மென்மையா மாத்தியாச்சு, குரலையும் மாத்தியாச்சு. ராமன் முன்னால நடந்து போகும்போது பழைய ராட்சச நட வந்து ஒரு எட்டு இங்க ஒரு எட்டு அங்க வச்சா, ஓ ராட்சசியா இருப்பாளோன்னு நினைச்சு நடையையும் மாத்திடுவோம்னு நடையையும் மாத்திக்கிட்டாலாம். எப்படி அண்ணன் மாதிரி நடந்து நடைய மாத்திக்கிட்டாலாம். நடைய மாத்திட்டா, குரலையும் மாத்திட்டா, உருவத்தையும் மாத்திட்டா, உடையையும் மாத்திட்டா. இன்னொரு சிக்கல் இருக்கு. உன் பேர் என்னன்னு கேட்டான்னா சூர்பனகன்னு சொல்லிட்டா, இது என்ன புது மாதிரி பேரா இருக்கு, அரக்கியா இருப்பாளோ அப்படின்னு நினைச்சிருவானேன்னு சொல்லி பேசாம கொஞ்ச நேரத்துக்கு பேரையும் மாத்திருவோம் அப்படின்னு நடையையும் உடையையும் உருவத்தையும் குரலையும் மாற்றியவள் தன் பேரையும் கொஞ்ச நேரத்திற்கு சூர்பனகை என்கிற பேரை எடுத்து விட்டு காமவல்லின்னு பேரை மாத்திட்டாளாம். ஆக தன்னை தயார் பண்ற ராமர் முன்னால போறதுக்கு உருவத்தை மாத்தி, உடைய மாத்தி, நடைய மாத்தி, குரலை மாத்தி, பேரையும் மாத்தி காமவல்லின்னு பேரு வந்து ராமர் முன்னால நின்னான்னு கம்பன் சொன்னா. தேன்ல மொழி எடுத்து, மானில் சாயல் எடுத்து, குயிலில் மொழி எடுத்து, காமவல்லி என்று பெயர் எடுத்து இப்போ ராமன் முன்னால வந்து நிக்கிறாளாம். காணில் உயர் கற்பகம் உயிர்த்த கதிர்வல்லி மேனின் அணி பெற்று விளை காம நிறை வாசம் தேனின் மொழி பெற்றினிய செவ்வின் அணி உற்று ஒரு மானின் விழி பெற்று மயில் வந்ததென வந்தாள். அவ எப்படி வந்தாலோ அது மாதிரி பாடுகிறான் பாருங்கள். தேனின் மொழி பெற்றினிய செவ்வின் அணி உற்று ஒரு மானின் விழி பெற்று மயில் வந்ததென வந்தாள். மான் கிட்ட சாயலை வாங்கிட்டு, மயில் கிட்ட தோகையை வாங்கிட்டு, குயில் கிட்ட மொழியை வாங்கிட்டு, காமவல்லின்னு ஒரு பேரையும் வாங்கிட்டு வந்து ராமன் முன்னால வந்து நின்றுட்டா. ராமருக்கும் சூர்பனகைக்கும் இடையில் நடந்த அந்த சம்வாதம் இருக்கிறதே பெரிய பிரச்சனைக்குரிய சம்வாதம். காட்டுல வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ராமர். பேசாம தவிர்த்திருக்கலாமே, இவகிட்ட பேச போய் தானே இவ்வளவு சிக்கல் என்கிற விமர்சனத்திற்கு ஆளான ஒரு பெரிய சம்வாதம். அவ வந்து சொன்னா, நீ யாருன்னு கேட்ட உடனே அவள் தன்னை ஒரு வித்யாதர பெண்ணை போல் மாற்றிக்கொண்டு வந்து நிற்கிறாள். தன்னோட மனசுல உள்ள எண்ணம் என்னங்கிற எல்லாத்தையும் ராமன் இடத்துல சொல்லிட்டா. வேடிக்கையா ராமர் ஒரு பேச்சு பேசுறாரு, இருந்தா பார் எனக்கு அதோ ஒரு மனைவி இருக்கிறா, அதனால நீ என்னையெல்லாம் உன்னை அடைய முடியாது, வேணுமானா என் தம்பி இருக்கிறான்னார். ஏன்னா லக்ஷ்மணன் குணம் என்னன்னு அவருக்கு தெரியும். வேண்டுமானால் என் தம்பி இருக்கிறான்னார். அதுவே ராமர் சொல்லியிருக்க கூடாதுன்னு விமர்சனம்லாம் இருக்கு. இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் போது அவ சொன்னா, நீ யாருன்னு கேட்கும் போது அவ சொன்னா, நானா பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி, முப்புறங்கள் எரிய செற்ற சேவலோன் தங்கையான செங்கையோன் துணைவி. சேவலோன் யார்? அந்த குபேரனுடைய சகோதரி.
புலஸ்திய பிரஜாபதியாகிய அந்த மாமன்னனின் மகனான விஜ்ரவசுவினுடைய புதல்வி, அதான் பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வி, முப்புறங்கள் எரியச் செற்ற சேவலோன் துணைவனான செங்கையோன் தங்கை, குபேரனுக்கு தங்கை, திக்கின் மாவெல்லாம் தொலைத்து வெள்ளி மலை எடுத்த காவலோன் பின்னை, திசைகளையெல்லாம் ஜெயிச்சு மலையை தூக்கினானே சிவபெருமான் இருந்த கைலாச மலைய, அந்த ராவணனுடைய பின்னை, பின்னை என்றால் சகோதரி, காம வல்லியாம் கண்ணினான் என்றாள். ராமர் சொன்னார், பெண்ணே எனக்கு ஒரு மனைவி இருக்கிறா, நீ என் தம்பி வேணுமானா இருக்கிறான், அவனை கேளா. லக்ஷ்மணர் என்ன செய்வார்னு ராமருக்கு தெரியும். அதுக்குள்ள மலர் கொய்து கொண்டிருந்த சீதை பயந்து வந்தா, சீதை வந்தா இந்த சூர்பனகர் ராமரோட பேசிட்டு இருக்கிறதே சீதை பார்த்துட்டா. பார்த்த உடனே இந்த சூர்பனகையை பார்த்த உடனே யாரோ ஒரு பெண் வந்து பேசிக் கொண்டிருக்கிறாளே, மாய வேடம் போட்டிருக்கிறாள், இவளுடைய உண்மையான வடிவம் இது அல்ல என்று சீதைக்கு தோன்றுகிறது. சூர்பனகையை பார்த்த உடனே வனத்துல ஏதோ தொல்லை கொடுக்க ஒரு பெண்ணு வந்துட்டான்னு ஓடியே வந்து சீதை ராமரோட தோளை அப்படி இறுக பற்றி கொண்டாளாம் பயத்துல. அதுக்கு கம்பன் எழுதுறான், நல்ல பனி காலத்துல, வெயில் காலத்துல, இல்ல வேற கார்காலத்துல மலைக்கு மேல படர்ந்திருக்கிற கொடி அழகா சிரிச்சு பூத்து நல்லா இருக்கும். ரொம்ப கடுமையான மார்கழி பனி வந்துட்டுன்னா இந்த பனி பெய்யும் போது அந்த குளிர் தாங்க முடியாம மலை மேல படர்ந்திருக்கிற கொடி போய் என்ன செய்யுமா, அந்த மலையில அப்படி ஒட்டி பற்றி கொள்ளுமா குளிர் தாங்க முடியாம. அந்த மாதிரி பயத்துல சீதை வந்து ராமனுடைய தோள் இரண்டையும் அந்த மலை மேல ஒட்டி கிடக்கிற கொடி மாதிரி சீதையோட கரங்கள் ராமனுடைய தோளை பயத்துல இறுக்கி பிடித்ததாம். கம்பன் பாடுகிறான், அஞ்சினாள் அஞ்சி அன்னம் மெல்லிடை அலச ஓடி பஞ்சின் மெல் அடிகள் நோவ பயந்தனள், பருவகால மஞ்சிடை வயங்கி தோன்றும் பருவத்தே வள்ளி போல குஞ்சரம் அணைய வீரன் குலவுத்தோள் தழுவிக்கொண்டாள். இந்த தோளை அப்படியே மலையை பற்றி பிடிக்கிற பவளக்கொடி மாதிரி ராமர் தோளை அச்சத்துல இருக்குகிறாளாம் சீதை. உடனே பார்த்தா சூர்பனக, ஓ இந்த பெண் இருப்பதுதான் நான் இவனை அடைவதற்கு தடையா, அப்படியானால் இந்த பெண்ணை தூக்கி கொண்டு போவேன்னு தூக்கிட்டு ஓட போனா. லக்ஷ்மணர் பார்த்தார், அவளுடைய மூக்கை அறிந்து தூக்க போன சூர்பனகையை தண்டிக்க வேண்டிய கட்டாயம் லக்ஷ்மணருக்கு வந்தது. அறுபட்ட மூக்கோட அழுதுட்டு ஓடுறா. கதை உங்களுக்கு தெரியுமே, அழுத மூக்கோட அப்படியே ரத்தம் கொட்டுகிறது, அழுதுட்டு ஓடுனா. முதல்ல லங்கைக்குள்ள ஓடல, பக்கத்துல கரதூஷணர்கள் வாசம் பண்ற கானகத்துக்குள்ள போனா. கரதூஷண திரிசிரர்களை எல்லாம் கொண்டு வந்து ராமரோட சண்டை போட வச்சு அவர்களெல்லாம் அழிந்து பட்டார்கள். அதற்கு பிறகுதான் லங்கையை நோக்கி ஓடினான். என்னைக்கு இலங்கையை நோக்கி அழுத கண்ணோடையும் சிந்திய ரத்தத்தோடையும் அறுபட்ட மூக்கோடையும் லங்கைக்குள்ள அழுதுகிட்டு போனா சூர்பனகை, அது வரைக்கும் இலங்கைக்குள் எந்த அழுகுரலும் கேட்டதில்லை என்று எழுதினார்கள். இவதான் முதல்ல அதுக்கு அட்சதை போட்டவர். இந்த சூர்பனகை தான் முதல்ல அழுதுக்கா. அதனால்தான் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பெண் அழுதா வீடு உருப்படுமா, ஒரு பெண் அழுதா வீடு நல்லா இருக்கணுமானா பெண்கள் அழக்கூடாதுன்னாங்க. அதேதான் ஒரு நாட்டுக்கு அதே தானே, அழுது கொண்டு ரத்தம் வடிகிறது, அப்படியே மூக்குல இருந்து ஓடுறா, லங்கையை தேடி ஓடினா. கரதூஷணர்களால் ஒண்ணும் பண்ண முடியல. இனிமேல் ராவணனை வைத்து இந்த ராமலட்சுமணரை என்ன செய்கிறேன் பாருன்னு தானே ஓடுறா. லங்கைக்குள்ள ஓடுனா மூக்கறுபட்டு ராவண சகோதரி ஓடி வரதை எல்லாரும் பார்க்கறாங்க. ஜனங்கள் சும்மா இருப்பாங்களா? இது மாதிரி ஒரு காட்சியை பார்த்தா கூட்டம் கூட்டமா பேசுறாங்க. எங்க போய் தேவையில்லாம மூக்க நீட்டினாலோ, வெட்டி விட்டாங்க யாரோ அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பேசுறாங்க, மூக்கையா வெட்டினாங்க, ராவண சகோதரியின் மூக்கையா வெட்டினாங்க, அரக்கர் குல மானத்தையே வெட்டிட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் பேர் பேச. இன்னும் கொஞ்சம் பேர் பேசினாங்க, இந்த மூக்கை முன்னாலேயே வெட்டி இருக்கணும், ரொம்ப தாமதமா வெட்டிட்டாங்க, இவளுக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசுறாங்க. மூக்க இருந்த கோலத்துல ஓடுறா, ஒருத்தரும் பேசாமலா இருப்பார்கள். உள்ள போனவள் யாரை அழைத்து கொண்டு போனாள் பாருங்கள். ராவணாவோ ராவணாவோ திசையானை விசைகலங்க செறிச்செய்து மறுப்பொசித்து இசையாலே நிறைந்த புயத்து ராவணாவோ ராவணாவோன்னு அலறிட்டு ஓடினான். அண்ணா, திசையானைகள்லாம் கலங்கும்படியாக மறுப்பொசித்து போர் செய்கிற ஆற்றல் உடைய உன் தங்கை மூக்கறுபட்டு வந்து நிற்கிறாள் பார், ராவணாவோ ராவணாவோ என்று அலறிக்கொண்டு போகிறாள். நசையாலே நாணமில்லா நான் இழந்த, ஆசைப்பட்டதுனால நாணம் இல்லாததுனால தான் மூக்கிழந்து போனதாக அவளே வாக்குமூலம் கொடுக்கிறாள். நசையாலே
நான் இழந்த மூக்கு என்று அவள் சொன்னால், ஆசைப்பட்டதுனாலே, நசை என்றால் ஆசை, அத்துமீறலான ஆசையினால் நான் மூக்கை இழந்து விட்டேன், அந்த வசையினால் நின் புகழும் மாசுண்டது ஆகாதோ, திசையானை விசைகலங்க செருச் செய்து மறுப்பொசித்த இசையாலேயே நிறைந்த புயத்து ராவணாவோ ராவணாவோ. எவ்வளோ பெரிய புகழை சம்பாதிச்சு வச்சிருக்க, இப்படிப்பட்ட புகழுடைய உன் சகோதரியோட மூக்க ஒருத்தர் அறுத்துட்டான் பாத்தியான்னு ஓடுறான். அப்புறம் நினைச்சா, ராவணனை மட்டும் அழைக்கப்படாது, பலம் பொருந்திய மருமகன் ஒருத்தன் நமக்கு இருக்கானே, அவனை விட்டு வைக்கலாமா? வானவரை பணிகொண்ட மருகாவோ மருகாவோ என்றால், இந்திரஜித்தா இந்திரஜித்தா எனக்கு ஏற்பட்ட நிலையை பார் என்று கதறி கொண்டு ஓடும். அங்க அரியாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ராவணன். அரியாசனத்துல இருந்தா மூக்கறுபட்டு ரத்தம் கொட்டுகிற நிலைமையில போய் நிக்கிறா. இப்படியே பார்த்தான் ராவணன். பார்த்தவன் சூர்பனகையை பார்த்த உடனே, என்ன இது, மூக்கறுபட்டு வந்து நிற்கிறாள், ராவண சோதரியின் மூக்கை அறுப்பதற்கு யாருக்கு துணிச்சல் இருக்கிறது, யார் இது செய்தார்? அவ்வளவு கோபமா கேட்டான் ராவணன், யார் இது செய்தார்? இது யாருன்னு தெரிஞ்ச அந்த உலகமே அழிஞ்சு போகும்னு ராவணன் உடன் இருக்கிற அமைச்சர்கள்லாம் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் இது செய்தார்? சூர்பனக பதில் சொல்றா, வர்க்கலையர், வார்கழலர், மார்பில் உரை நூலர், வேதம் உரை நாவர். அவர் சொன்ன பதில். ராவணன் பார்த்தா, வர்க்கலையர், மர உரி தரிச்ச 2 பேர், ஜடாமுடி வச்ச 2 பேர், வேதம் ஒலிக்கிற நாவை உடைய 2 பேர், சன்னியாசிகள் மாதிரி இருக்கே, தவக்கோலத்தில் உள்ள 2 பேர்னு சொல்றாளே. உடனே சூர்பனக, ஒருவன்தான் அப்படி இருக்கிறதே தவிர அவளுக்கு அறிவு சாதாரண அறிவில் இல்லைன்னா ராவணனை கவிழ்த்த முடியுமா? சில பேர் கவிழ்த்துறதுல ரொம்ப திறமைசாலிகளா இருப்பார்கள், வாழ வைக்கிறதுல திறமைசாலிகளா இருக்க மாட்டாங்க, கவுக்கிறதுல திறமைசாலி. அது சூர்பனக. உடனே அவள் சிந்தையில் ஓடுகிறது, வர்க்கலையர், வார்கழலர், மார்பிலணி நூலர். 2 தபசிகள் மாதிரி சொல்றாளே. மர உரியை தரித்திருப்பவர்கள் தவக்கோலத்தில் இருக்கக்கூடியவர்கள் போல அல்லவா தெரிகிறது என்று ராவணன் மனதில் ஓடுகிறது என்று தெரிந்தவுடன் அடுத்த வார்த்தை சொன்னா, இரு மானுடர் தடிந்தனர் வாளுருவி என்றாள். 2 மனுஷன் கேவலம் வாளை எடுத்து ஒரு அரக்க சமுதாயத்தின் தலைவனாய் இருக்கிற ஒரு ஏகச்சக்கராதிபதியாய் இருக்கிற உன் சகோதரி மூக்க கேவலம் 2 மனுஷன் வாளை எடுத்து வெட்டிட்டான். மானுடர் தடிந்தனர் வாளுருவி என்றாள். உடனே அவன் பார்த்தான், மானுடர் என்கிறாளே, மானுடர் இருவர் ஒன்று சேர்ந்து தவக்கோலத்தில் இருக்கிறவர்கள், இவ மூக்க அறிந்ததா சொன்னா, அப்ப இவ ஏதோ தவறு செய்திருப்பாள். அது வரைக்கும் ராவணன் சரியா தான் இருந்தான். இவ ஏதோ தவறு செஞ்சிருப்பா, இல்ல தவக்கோலத்தில் இருக்கிறவங்க மூக்க வெட்டி விட மாட்டாங்க. அது வரைக்கும் சரியா இருந்தான் ராவணன் என்பதற்கு சாட்சி தான் அவன் கேட்ட கேள்வி, நீ இடை இழைத்த குற்றம் யாது என்றான். முதல்ல நீ என்ன தப்பு பண்ணின அதை சொல் அப்படிதான். சூர்பனக பார்த்தா, ஓஹோ நிலைமை இப்படி போகுதா, நான் இப்ப இவங்கிட்ட உண்மையை சொல்ல முடியுமா? பஞ்சவடியிலிருந்து அழகான ஆடவனை அடைய வேண்டும் என்று நினைத்தேன், அதற்கு தடையாக அவன் மனைவி இருக்கிறாள் என்று பார்த்தேன், அவளை தூக்க போனேன், என்னை மானபங்கப்படுத்தி விட்டார்கள் என்று உண்மையை சொன்னா உனக்கு வேண்டியதான்னு சொல்லியிருப்பான், அதோட கதை முடிஞ்சிருக்கும். சூர்பனக முடிவு பண்ணிட்டா, இதை சொல்லக்கூடாது. ஏன் தடிந்தார்கள்? நீ இடையிழைத்த குற்றம் யாது, நீ என்ன தப்பு பண்ணின? ராவணன் கேட்டான். சூர்பனகை மாதிரி ஒரு பதிலை யாரும் சொல்ல முடியாது. அவ சொன்ன, ஆமா நான் தப்பு தான் பண்ணிட்டேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அது என்ன தப்பு தெரியுமா? சிவபெருமானை பார்த்தேன். பதில பாருங்க, கேள்வி என்ன பதில் என்ன. அவ சொல்றா, சிவபெருமானை பார்த்தேன், சிவபெருமானுக்கு உமாதேவின்னு ஒரு அழகான மனைவி. திருமாலை பார்த்தேன், மகாலட்சுமின்னு ஒரு அழகான மனைவி. இந்திரனை பார்த்தேன், சசிதேவின்னு ஒரு அழகான மனைவி. உன்னையும் பார்த்தேன், மண்டோதரி என்று ஒரு குண்டோதரி. சிவனுக்கு பார்வதி மாதிரி, திருமாலுக்கு மகாலட்சுமி மாதிரி, இந்திரனுக்கு சசிதேவி மாதிரி, மன்மதனுக்கு ரதி தேவி மாதிரி, ஏகச்சக்கராதிபதியான என் அண்ணன் ராவணனுக்கு ஒரு பொருத்தமான அழகிய பெண்ணை வனத்தில் பார்த்தேன் பார், அதுதான் நான் செய்த குற்றம், அதுதான் நான் செய்த குற்றம். அவளை தூக்கி கொண்டு வந்து உனக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று நினைத்தேன் பார், அதுதான் நான் செய்த குற்றம். என்ன பேரழகு, எல்லை இல்லாத பேரழகு. மகாலட்சுமி அவளுக்கு சேடி பெண்ணாக இருக்க தகுதியுடையவளாக இருப்பாளா என்றால் இல்லை. இப்படி ஒரு பேரழகு 7 உலகத்திலும் இல்லை. பார்த்தேன், அவளை உனக்கு பரிசாய் கொடுக்கலாம் என்று நினைத்த இந்த பாவியின் எண்ணம் அல்லவா மூக்கை இழக்கும்படியாக என்னை செய்து விட்டது என்றாள்.
அப்படியே ராவணன் அச்சடிச்ச பதும மாதிரி உட்கார்ந்துருக்கான். அவன் ஏற்கனவே அழகுணர்ச்சி அதிகம் உடையவன். இவ சொன்ன உடனே சொன்னா அவன் கற்பனை பண்ணிட்டான். மகாலட்சுமி மாதிரி, உமாதேவியார் மாதிரி, சசிதேவி மாதிரி, ரதி மாதிரின்னு சொன்னவன் நிறுத்தல. அவன் இப்பதான் யோசிக்க தொடங்கியிருக்கான். அவன் வார்த்தையினுடைய கடூரம் குறைந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டவன அவன் நாடி துடிப்பு என்னங்கிறத பிடிச்சு பார்க்காமலே புரிஞ்சுக்கிட்டா சூர்பனக. அடுத்த பாட்டுக்கு போயிட்டான் கம்பன். இவ சொன்னா, வில்லொக்கும் நுதல் என்றாலும் வேலொக்கும் விழி என்றாலும் பல்லொக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும் சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாதால் சொல்லலாம் ஓமை உண்டோ. அவ அழகுக்கு ஓமை சொல்றதுக்கு உலகத்துல பொருளே கிடையாது. அவ சொல்றா பொருளே கிடையாது. வில்லொக்கும் நுதல், வில் மாதிரி நுதல், வேல் மாதிரி விழி, இதெல்லாம் எல்லாரும் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. சூர்பனக சொல்றா இதெல்லாம் எல்லாரும் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. இதெல்லாம் ஓமையா சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அழகு. வில்லொக்கும் நுதல் என்றாலும் வேலொக்கும் விழி என்றாலும் பல்லொக்கும் முத்தென்றாலும் பவளத்தை இதழ் என்றாலும் சொல் ஒக்கும் பொருள் ஒவ்வாது. இதெல்லாம் எல்லாரும் சொல்லி சொல்லி புளிச்சு போன ஓமை. இதெல்லாம் அவளுக்கு பொருந்தாது. அவ அழகுக்கு ஓமை சொல்றதுக்கு உலகத்துல ஒரு பொருளும் இல்லை. வேணும்னா சொல்ல கொஞ்சம் முயற்சி பண்றேன் பார் அப்படின்னு அடுத்து சொல்றா. பஞ்சு ஒக்கும் அழக ஓதி மழை ஒக்கும் வடித்த கூந்தல், பஞ்சு ஒக்கும் விரல்கள் செய்ய பவளத்தின் நகங்கள், அஞ்சொற்கள் அமுதில் அள்ளி கொண்டவள், வதனம் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலிலும் பெரிய கண்கள்.